சூழ்நிலைகளை பார்க்காத நம்பிக்கையோட நல்லா இருக்கிறோம் பை காட்ஸ் கிரேஸ். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு வந்து மார்க்கு 12ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 28ல இருந்து 34 வரைக்கும். யாராவது வாசிக்க முடியுமா இந்த இறைவார்த்தைகளை? மார்க்கு 12. 12 முதன்மையான கட்டளையிலிருந்து வாசிங்க. 28. அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞரில் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வையாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியின்றி தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. அப்ப இன்னைக்கு நாங்க முதன்மையான கட்டளைகளை பத்தி பேசலான்னு. இதுல வந்து ஆக்சுவலி இந்த கட்டளைகள் வந்து எபிரேயத்துல வந்து ஷேமா அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டளைகள் வந்து கேட்டு அதன்படி நட அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அந்த வீடுகளில் எல்லாம் இந்த இந்த கட்டளைகளை, ஷேமான்ற கட்டளைகளை வந்து பெரிய ஒரு பேனர் மாதிரி செஞ்சு அந்த வீட்டில் வந்து தொங்க போட்டிருப்பாங்களாம். அதாவது அதை பார்த்து அவங்க அதை படித்து அதன்படி நடக்கணுன்ற ஒரு கட்டளையின் பிரகாரமாக அதை அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்ப இதுல வந்து முதன்மையான கட்டளையில வந்து இதயத்தை குறித்திருக்கிறாங்க. நேரம் இல்லாத காரணத்தினால நான் இது வந்து இணைச்சட்டம். இந்த முதன்மையான கட்டளைகள் வந்து இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இந்த இணைச்சட்டத்துல இது கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல வந்து இதயம் என்னது, நான் வந்து எதை விரும்புகிறேன், என்னுடைய ஆசைகள் என்ன, என்னுடைய எமோஷன்ஸ் என்ன, அதை குறித்து என்னுடைய இதயத்தை பத்தி பிசிக்கலான முறையில நான் சொல்றேன். உள்ளம் வந்து நான் எதை குறித்து யோசிக்கிறேன், என்னுடைய யோசனை வந்து குறித்து இருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்மா, நான் யாராக இருக்கிறேன், என்னுடைய ஆற்றல் என்னிடத்துல என்ன இருக்குது, என்னென்ன சக்திகள் என்னிடத்துல இருக்குன்றதுதான் என்னுடைய ஆற்றலை பற்றி இதுல வந்து சொல்லப்படுது. அப்ப ரெண்டாவது கட்டளை வந்து உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இது வந்து லேவியர் அதிகாரம் 19ல குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்ப நாங்க வந்து ஆண்டவரை அன்பு செய்யறோமா? நாங்க ஆண்டவரை அன்பு செய்யறோம். நானும் நீங்களும் இங்க இருக்கிற காரணம் வந்து ஆண்டவர் மேல நாங்க அன்பு செய்யறோம். அவர்கிட்ட நாங்க நெருங்கி வர்றதுக்கு நாங்க முயற்சி எடுக்கிறோம். அதெல்லாம் ஒரு விதமான டவுட்டும் இல்லை. அதனால்தான் எவ்வளவு வேலை இருந்தாலும் கூட, நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கூட இந்த நேரத்தை அவருக்காக ஒதுக்கி வச்சு இந்த நேரத்துல இந்த ஜெப வழிபாடானது நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் மீது நீங்களும் நானும் வைத்திருக்கக்கூடிய அன்பு. அவரிடத்துல நெருங்கி வரணும், அவர் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும், அவர் சொல்றபடியெல்லாம் நம்ம செய்ய முயற்சி எடுக்கணும், இன்னும் ஆழமா அவரை பற்றி நான் தெரிந்து கொள்ளணும், என்னுடைய உறவு ஐக்கியப்படணும். அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம அன்பு செய்யறதுனாலதான் இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது கட்டளை என்ன சொல்லுதுன்னா, உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாகன்னு இருக்குது. புனித அவிலா தெரேசா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஆண்டவர் அன்பு செய்றீங்க, ஆனா ஒருத்தர் வந்து ஆண்டவர் அன்பு செய்யறாருன்னு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? வேற ஒண்ணுமே இல்லை. அவருடைய உறவு வந்து அயலாருடனான உறவு எப்படி இருக்கு, அதாவது அந்த நபருக்கும் அந்த அயலானுக்கும் இடையே இருக்கிற உறவு, அந்த மனிதரோடு பயணிக்கக்கூடிய, அந்த மனிதருடைய பக்கத்து வீட்டுல, அடுத்த வீட்டுல, முன் வீட்டுல, பின் வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள், அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள், அந்த மனிதரோடு பயணிக்கக்கூடிய மக்களுடனான உறவு எப்படி இருக்கு, அது நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம்னு சொன்னா ஆண்டவருக்கும் அந்த நபருக்கும் இடையே இருக்கிற அன்பை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம்.
அப்படின்னு அபிலா தெரேசா சொல்லியிருக்கிறாங்க. என்னண்டா, ஒருவருக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவையும் அந்த நபருக்கும் அவருடைய அயலவருக்கும் இடையே இருக்கிற உணவையும் நம்மளால பிரித்து பார்க்க முடியாது. அது ரெண்டும் ஒன்றோடொன்று சேர்ந்தது. அப்ப இங்க யாருக்கு இங்க டெஸ்ட் இருக்குது? எப்படி அபிலா தெரேசா வந்து புனித அபிலா தெரேசா வந்து டெஸ்ட் பண்ண சொல்றாங்கன்னா, நான் எவ்வளவு ஆண்டவர் அன்பு செய்யறேன்றத நான் எப்படி டெஸ்ட் பண்ணணுமா, என்னுடைய நெய்பரை, எனக்கு அடுத்து இருக்கிறவங்கள, என்னோட பயணம் செய்யறவங்கள, நான் அடிக்கடி பாக்குறவங்கள, என்னுடைய உறவினர்களாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தில ஆக இருக்கட்டும், என்னுடைய சுற்றத்துல இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அவங்களோடனான உறவு எப்படி இருக்குன்றத நான் பார்க்கும் பொழுது என்னுடைய ஆண்டவருடைய அந்த தொடர்பு, அந்த அந்த உறவு எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணலான் இருக்கு. இது குறித்து பைபிள்ல போட்டிருக்கா, விவிலியத்துல போட்டிருக்கா? போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? 1 யோவான் 4:20. அது வந்து இப்ப டைம் இல்லாத காரணத்தால் நான் உங்களுக்கு அது வந்து பொதுவா என்ன சொல்றதுன்னா, நீங்க ஒருத்தர் வந்து அவருடைய அயலவரை அன்பு செய்யாம அவரை வந்து வெறுக்கும் பொழுது, சகோதர சகோதரியோ இல்லாட்டி அயலவரையோ அன்பு செய்யாம அவரை வெறுக்கும் போது, நீங்க என்ன அன்பு செய்யலைன்னு அந்த வார்த்தை சொல்லுது. எதுக்கா அன்பு செய்யலைன்னு அவர் சொல்றாரு? காணக்கூடிய, உணரக்கூடிய, பேசக்கூடிய, தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய அந்த நபரை உங்களால அன்பு செய்து அவரை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால், பார்க்காத என்ன, என்ன நீங்க பார்க்கவே இல்லை, பார்க்காத என்ன எப்படி நீங்க அன்பு செய்வீங்க அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பொதுவா குறிப்பிடுது. அப்ப இதுல வந்து என்னுடைய அயலவர்கள் நல்லவர்கள், அது பொதுவாகவே நம்ம எடுக்கலாம். அவங்க வந்து நமக்கு நம்மளை குறித்து நம்ம புறம் பேச, நம்ம எவ்வளவோ அவங்களுக்கான நல்ல காரியம் செய்தாலும் ஒரு விதமான ஒரு நன்றி உணர்ச்சியோ இல்லாம நம்மளை பத்தியே நம்ம பின்னால பேசக்கூடிய மக்களாக இருக்கலாம். வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, குப்பை போடுற சண்டை, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன விஷயத்த பெருசுபடுத்தி இருக்கிற மாதிரி இல்லாதது ஒண்ணு இருக்கிற மாதிரியே பேசலாம். நமக்கு வெறுப்பு மட்டுமே காட்டுறவங்களாக இருக்கலாம். நம்ம என்னதான் செஞ்சாலும் கூட நம்மளை குத்தி 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 நம்மளை காயப்படுத்துற மக்களாகவே இருக்கலாம். அவங்க எப்படியா இருந்தாலும் இப்ப இங்க டெஸ்ட் யாருக்கு? அவங்களுக்கா எங்களுக்கா? இந்த டெஸ்ட் வந்து நமக்கு இல்லையா? இந்த டெஸ்ட் வந்து நம்மளை குறித்து தான் இது சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து ஆண்டவரோ நம்ம வந்து ஜீசஸ் அன்பு செய்யறதா இருந்தா, என்ன பகைக்கிற மக்களை, என்ன வெறுக்கிற மக்களை நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கூட அவங்க என்னை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, அவங்க என்ன வந்து அன்பு செய்யறாங்க இல்ல, திரும்பவும் திரும்பவும் அதே வெறுப்பை என் மேல செலுத்துறாங்க. ஆனாலும் இங்க டெஸ்ட் யாருக்கு? நான் வந்து அவங்கள ஏற்றுக்கொண்டா மட்டுமே நான் ஜீசஸ் அன்பு செய்யறேன்றது இங்க வந்து இந்த வார்த்தை குறிப்பிடுது இல்லையா? 1 யோவான் 4:20 அப்படித்தான் சொல்லுது. இதே வார்த்தையில அந்த சகோதரி வாசிச்சாங்க. மார்க்கு அதிகாரம் 12:33 என்ன சொல்லுது? எல்லா எரிபலிகளையும் விட நான் இரக்கத்தை விரும்புகிறேன்னு சொல்லுது இல்லையா? எல்லா எரிபலிகளையும் விட இரக்கத்தை நான் விரும்புகிறேன். அப்ப எல்லா பலிகளையும் விட இந்த இரக்கத்தை இயேசு வந்து விரும்புகிறாரு. அப்ப எப்படி நான் வந்து இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும், அதை குறித்து நாங்க ஒருக்கா பார்க்கலாம். முதலாவது வந்து இயேசுவின் மனம், இயேசுவின் மனநிலையை ஒத்தவர்களாக இருக்க நாங்க முதலாவது விரும்பணும். இயேசுவை போல வாழ்றதுக்கு எப்படி நான் இந்த வெறுப்புக்குள்ளால எப்படி நான் என்ன வாழ்றது, எப்படி இந்த வெறுப்புக்குள்ளால சூழ்நிலையா இருக்கும் போது என்ன குறித்து ஒரு நெகட்டிவான சூழ்நிலை என்ன சூழ்ந்திருக்கும் பொழுது எப்படி நான் ஜீசஸோட அன்பை பிராக்டிஸ் பண்றது, எப்படி நான் அன்பை பிராக்டிஸ் பண்றது? அன்புன்றது ஒரு உணர்ச்சி இல்லை. அன்புன்றது ஒரு உணர்ச்சி இல்லை. என்னுடைய மாற்றம் வந்து உள்ளிருந்து வரணும். எப்படி நான் இவங்களை அக்செப்ட் பண்றது? முதலாவது 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 16 சொல்லுது, நாம் கிறிஸ்துவின் மனநிலையை ஒற்றவர்களாக இருக்கணும் அப்படின்றது. அப்ப என்னுடைய போராட்டங்கள் இருக்கு. இந்த உலக மக்களை குறித்து என்னுடைய போராட்டங்கள் இருக்குது. இந்த உலகத்தை குறித்து ஒரு போராட்டம் இருக்கு. என்னென்னா இந்த உலகத்துல ஒரு விதமான ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது, ஒரு விதமான ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனா நான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த மனிதனாகவோ இந்த மனுஷியாகவோ இந்த பிரச்சனைகளை பார்க்க கூடாது, போராட்டங்களை பார்க்க கூடாது. இயேசுவின் கண்கள் வழியாக இந்த போராட்டத்தை பார்க்கணும். என்னுடைய பார்வை வந்து என்னுடைய பார்வையினால நான் பார்த்தா என்னால ஓவர் கம் பண்ணவே முடியாது. என்னுடைய பார்வை வந்து இயேசுவின் பார்வையை போல நான் பார்க்கணும். அவருடைய கண்களுக்குள்ளாக நான் பார்க்கணும் இந்த பிரச்சனைய. என்னுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், என்னுடைய வீட்டில் இருக்கட்டும், என்னுடைய ஸ்கூல்ல இருக்கட்டும், நான் வேலை செய்யற இடங்கள்ல இருக்கட்டும், என்னுடைய உறவினர்கள் மத்தியில இருக்கட்டும், என்னுடைய ஆலயத்துல இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அந்த பிரச்சனையை நான் இப்ப பாக்குற மாதிரி என்னுடைய உணர்ச்சிகளின் மூலமாக நான் பார்க்க கூடாது. இயேசுவின் கண்களின் மூலமாக பார்க்கணும். அப்ப நான் அதுக்கு என்ன செய்யணுமா?
2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 என்ன சொல்லுது? சிறைபிடிக்கணும். எப்படி சிறைபிடிக்கணுமா? இயேசுவுக்கு எதிரான சிந்தனைகள், இயேசுவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே மேட்டிமைத்தனங்கள் தான் இந்த வார்த்தை சொல்லுது. எல்லாமே பெருமை தான். என்னை காயப்படுத்துற மக்கள்ல, நான் எவ்வளவோ மன்னிக்க நான் முயன்றாலும் கூட என்னை மன்னிக்காத மக்களை, இதற்கு அவங்க கொஞ்சம் கூட, அதாவது என்னுடைய என்னுடைய உறவு, நான் எவ்வளவோ முயன்றும் என்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களை, என்னை வெறுக்கிற மக்களை, என்னை ஒதுக்குற மக்களை, என்னை புறம் கூறுற மக்களை, இதெல்லாம் ஆண்டவருடைய இயேசுடைய சிந்தனைக்கு எதிராக தலை தூக்குகின்ற மேட்டிமைத்தனங்கள்னு வார்த்தை சொல்லுது. அப்ப இது என்ன செய்யணுமா? நான் இந்த சிந்தனைகளை சிறைப்பிடிக்கணுமா? இந்த சிறைகளை, இந்த இந்த சிந்தனைகளை முழுவதுமா நான் சிறைப்பிடிக்கணும். சிறைப்பிடிக்கிறது என்னது? வெளியில போக முடியாத மாதிரி வைக்கிறது தான் சிறை இல்லையா? அவங்கள ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வைக்கிறது தான் சிறை. அப்ப இந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும், இந்த அன்பில்லாத இயேசு என்றது, இந்த இந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். இயேசுவின் காலடியில நம்ம வைக்கணும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பிலிப்பியர் 4:8 ஃபில்டர் பண்ணணும். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது, எது உண்மையான மகிழ்ச்சியை தரக்கூடியது, அது மட்டுமே நம்ம ஃபில்டர் எடுக்கணும். நம்ம டீ பண்ணும்போது, நம்ம டீ செய்யும் பொழுது நம்ம வடிகட்டுறோம் இல்லையா? அந்த தேயிலையை நம்ம வடிகட்டி நம்ம டீயை மட்டும்தான் எடுக்கிறோம், அந்த சாரை மட்டும்தான் எடுக்கிறோம். அது மாதிரி தேவையற்ற எல்லாவற்றையும் நம்ம ஃபில்டர் பண்ணணும். நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணணும்? இந்த பிலிப்பியர் 4:8 இந்த வார்த்தையின் மூலமாக நாங்க ஃபில்டர் பண்ணணும். அப்ப இதுல என்ன இருக்குன்னா, நம்ம இப்படி பண்ணும் பொழுது இது இது யார் மனதுல இந்த இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஃபில்டர் பண்ணி நல்லவற்றை மட்டுமே இயேசுவின் மூலமாக, இயேசு இதை தான் பண்ணாரு இல்லையா? நல்லவற்றை மட்டுமே பண்ணாரு, உகந்ததை மட்டுமே பண்ணாரு. ஆண்டவருக்கு எது உகந்ததோ அது மட்டுமே அவர் பண்ணாரு. அவர் வழியாக கண்டு உணர்ந்தவற்றை, அந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுது, மனதில் இருத்துங்க. அப்ப ஃபில்டர் பண்ணி அவர் மூலமாக எது நல்ல நல்ல காரியமோ, அவர் வழியாக நாங்க கண்டுணர்ந்த நாங்க வாசிக்கக்கூடிய அந்த காரியத்தை மட்டுமே நம்ம ஃபில்டர் பண்ணி நல்லதை மட்டுமே எடுத்து, தேவையில்லாதது நம்ம அப்படியே நம்ம விட்டுறணும். 4வதாக ரோமர் 12:2 என்னுடைய உள்ளம் மாற்றம் பெறணும். நம்ம சமைக்கும் போது நம்ம போடக்கூடிய இன்கிரீடியன்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா? தாளிக்கும் பொழுதோ, நம்ம சமைக்கும் போதோ, அந்த வெங்காயம், அந்த நம்ம சமைக்கும் போது போடக்கூடிய வெங்காயம், அந்த சாப்பாடை நான் செஞ்சு முடிக்கும் போது அந்த அந்த வெங்காயம் அப்படியா இருக்காது. அதோட தன்மையும் அதோட நிலையும் அதோட கலரும் முழுவதுமாக மாறி, வெங்காயம் இருக்கக்கூடிய இடம் தெரியாமலே அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கும். அந்த சாப்பாட்டுல வெங்காயம் இருக்கும், ஆனா அதை என்னால எடுக்க முடியாது. அந்த சாப்பாட்டோட அது கலந்து கலந்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு தன்மையை தான் இங்க இயேசு நமக்கு சொல்றாரு. ரோமர் 12:1 அந்த 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல என்ன சொல்றது? சகோதர சகோதரிகளே, இறைவனின் இரக்கத்தை முன்னிட்டு. இறைவனின் இரக்கம்னா என்னது? நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண இல்ல, நீங்க கட்டளையின்படி நடக்கணும்னு நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. பயத்தின் காரணமாக நீங்க மாறாதீங்க, கட்டளையை சொல்றபடி நீங்க மாறாதீங்க, யாருடைய கம்பல்ஷனின் மீறாக நீங்க மாறாதீங்க. இரக்கத்தின் பொருட்டு, இயேசு எனக்கும் உங்களுக்கும் செய்திருக்கிற காரியங்களின் இரக்கத்தின் பொருட்டு, அவர் செய்திருக்கிற, அவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் யாருக்காக? எங்க எல்லாத்திலையும் மனமாற்றத்துக்காக, நம்ம நிலை வாழ்வை பெறணும், இறையாட்சிக்குள்ள நம்ம போகணுன்ற அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக அவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அந்த இரக்கத்தின் பொருட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள்னு சொல்றாரு. நம்ம எல்லாருமே ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாமே ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்டு நம்ம ஆண்டவரால் ஒரு குரூப்பாக ஆண்டோடைய பிள்ளைகள் என்ற ஒன்று நிலையை நாங்க பெற்றிருக்கிறோம் இல்லையா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி என்ன தூய உயிருள்ள பலியாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிக்கணும். என்னுடைய அர்ப்பணிப்பு தான் இது. என்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் நான் சிறைப்பிடித்து நான் இயேசுக்குள்ளாக நான் கட்டுப்படுத்துறேன். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொடுக்குறேன். எது நல்லது, எது சிறந்தது, எது, அது மட்டுமே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்றேன். தேவையில்லாத எல்லாவற்றையும், இந்த கழிவு எல்லாத்தையும் நம்ம குப்பை தொட்டில போட்டு குப்பையில போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே குப்பை தான். எது ஆண்டவருடைய பார்வையில நல்லதா இருக்குதோ அதை மட்டுமே நான் எடுக்கிறேன். எடுத்து என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய சொல், என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறேன். எப்படி அர்ப்பணிக்கிறேன்? பழைய சுபாவம் இல்ல,
என்னுடைய புதிய சுபாவம் என்ன சுபாவம்? இயேசுவின் மனநிலையை ஒத்த சுபாவத்தை நான் கொண்டிருப்பேன். அப்ப அப்ப மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை என்னை தாக்காது. மற்றவர்கள் எப்படி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணாலும் அதை என்ன ஒரு பொழுதும் தாக்காது. அவங்க சொல்லுற, அவங்க செய்யற, அவங்க நடத்தைகள் ஒன்றுமே என்ன தாக்காது. என்னுடைய சுபாவம் அது இல்லை. என்னுடைய சுபாவம் இயேசுவை ஒத்த சுபாவம். எது நல்லதோ அது மட்டுமே, அதுக்கு மட்டுமே நான் ரியாக்ட் பண்ணுவேன். தேவையில்லாத எல்லாவற்றையும் இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். எனக்கு தேவையில்லாத ஒன்றுமே நான் சிந்திக்க மாட்டேன். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு செகண்டும் நான் என்ன வந்து தூய உயிருள்ள ஒவ்வொரு நாளும். ஆதி காலத்துல பலி வந்து அவங்க வந்து அந்த பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த அந்த உயிரை வந்து கொன்றுவாங்க. ஆனா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற தூய உயிருள்ள பலியாக இருக்கிறோம். அப்ப நான் என்னுடைய பலி என்னது? நான் ஆண்டவருக்கு என்ன திரும்ப நான் வந்து என்னுடைய ஆஹ் பழைய எண்ணங்களை நான் இறந்து போய் என்னுடைய புதிய எண்ணம் இயேசுவின் மனநிலையை ஒத்த ஒரு 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 பிள்ளையாக நான் மாற்றப்பட்டு, நான் ஆண்டவரே என்னுடைய பழைய சுபாவத்துக்கு நான் இயங்க மாட்டேன். என்னுடைய கோபத்துக்கு நான் இயங்க மாட்டேன். என்னுடைய பாவத்துக்கு நான் இயங்க மாட்டேன். என்னுடைய பொறாமை குணத்துக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் உங்களுடைய இயேசுடைய மனநிலை ஒத்த மனநிலையே நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நான் என்ன அர்ப்பணிக்கும் பொழுது என்னுடைய சுய விருப்பங்களுக்கு நான் இறந்து ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய, அந்த விருப்பத்துக்கு ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் என்னை வந்து அர்ப்பணிக்கிறேன். அப்ப என்னுடைய பழைய காயங்கள், ஒரு காலத்துல நான் வந்து எவ்வாறு என்னுடைய கோபங்களுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும். ஆனா இந்த என்னுடைய உள மாற்றத்துக்கு அப்புறம், என்னுடைய மைண்ட் ரினிவலுக்கு அப்புறம் நான் ரியாக்ட் பண்றது மாறிடும். அதுக்கப்புறம் என்னுடைய பழைய கோபங்கள் எல்லாமே கரைஞ்சு எல்லாமே போயிட்டு என்னுடைய அன்பு, இயேசுவின் அன்பு, அது ஒரு மாற்றப்பட்ட மனிதனின் மனநிலை. இப்ப நீங்க கூட இந்த பிரயாருக்கு வர முன்னாடி இருந்த சுபாவம் வேறையா இருக்கும். இப்ப இந்த பிரயாருக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உங்களுடைய சுபாவம் வித்தியாசப்படும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நான் அந்த ரியாக்ட் பண்ணக்கூடிய நெகட்டிவிட்டிஸுக்கு, என்னுடைய பாவத்துக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய மனநிலை மாறி என்னுடைய புது மனநிலை, நான் உணர்ச்சி வசப்படுற பிள்ளை இல்லை. இப்ப முன்னாடி இருந்த மாதிரி அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளை இல்லை. என்னுடைய உணர்ச்சிகளுக்கு நான் கட்டுப்படாது. என்னுடைய மனது மாற்றப்பட்ட ஒரு மனநிலையா இருக்கும். சோ அப்பேற்பட்ட ஒரு மனநிலையை நான் இருக்கும் பொழுது என்னுடைய அயலானை அன்பு செய்வது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னுடைய எதிர்பார்ப்பு அவர்கிட்ட வர்றது இல்ல. நான் அவர்கிட்ட இருந்து ஒண்ணுமே நான் எதிர்பார்க்கறது இல்லை. என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் மேல இருந்து கிடைக்க போறது. என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அது மேல இருந்து என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அன்ஃபோல்ட் ஆகி எல்லாமே ஓப்பன் ஆகி எனக்கு கிடைக்கும் மேல இருந்து. என்னுடைய பகைவரோ என்னுடைய அயலான்கிட்ட இருந்தோ நான் அவங்ககிட்ட இருந்து நான் ஒண்ணுமே எதிர்பார்க்கறது இல்லை. மனிதரிடமிருந்து நாங்க எதிர்பார்க்கறது இல்லை. நாங்க எல்லாம் ஆண்டவரிடம் இருந்து எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப என்னுடைய அயலானை நான் எப்படி அன்பு செய்யணும்னா, இயேசுவை நான் அன்பு செய்யறதா இருந்தா அதை நிரூபிக்கிறதுக்கு நான் என்னுடைய அயலானை நான் ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய அயலானை நான் ஏற்றுக்கொள்றதா இருந்தா என்னுடைய மனநிலை மாற்றப்படணும். நான் என்னுடைய மனித ஒரு ஊனியல்புக்கு உட்பட்ட ஒரு பிள்ளையாக என்னால் அது செய்ய முடியாது. என்னோட மனநிலை மாற்றப்பட்டு, என்னுடைய மைண்ட் செட் மாற்றப்பட்டு, நான் எதை நினைக்கிறேன், எதை யோசிக்கிறேன், நான் எதை குறித்து நான் வாழ்றேன், எதுக்காக நான் வாழ்றேன் அப்படின்றத நான் தெரிஞ்சு கொள்ளுவேன். அப்படி நான் செய்யும் பொழுது நான் என்னுடைய அயலாரை என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். புனித தெரேசாமால் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து என்னுடைய அயலாரை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா, யாராவது என்கிட்ட வந்தாங்கன்ற ஒரு தேவைக்காகவோ ஏதாவது ஒரு விஷயம் பேசுறதுக்கோ இல்லாட்டி என்ன சந்திக்க வரும் பொழுது அவங்க வந்த மனநிலை மாற்றப்பட்டு சந்தோஷமா போகணுமா. அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறது வந்து எவ்வாறு என்னுடைய அயலானை ஏற்றுக்கொள்வது. முக்கியமா ஒரு நல்ல மனுஷனை ஏற்றுக்கொள்ளலாம். என்னால முடியாத எனக்கு பகையா இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் எவ்வளவோ முயன்றும் எனக்கு கிட்ட கூட வர முடியாத ஒருவரை எவ்வாறு நான் ஏற்றுக்கொள்றது. இந்த டெஸ்ட் அவருக்கு இல்லை, டெஸ்ட் எனக்கு தான். இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணணும்னா இந்த காரியங்களை நான் செய்யும் பொழுது இந்த டெஸ்ட்ல என்னால பாஸ் பண்ண முடியும். என்னுடைய அன்பு ஆண்டவருக்கு நான் வந்து நிரூபிக்க முடியும். ஏனென்றா அவர் எதிர்பார்க்கிற அவர் எதிர்பார்க்கிற விஷயம் வந்து என்னுடைய இரக்கத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப அவருடைய பிள்ளைகள்ட்ட இருந்து தான் ஒரு அப்பா எதிர்பார்க்க முடியும் இல்லையா? மற்றவங்கள எதிர்பார்க்க முடியாது. அப்ப என்னுடைய அப்பா என்னிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிற இரக்கத்தை எதிர்பார்க்கிறாரு. என்னுடைய அயலவரை நான் அவரை அன்பு செய்கிற மாதிரி என்னுடைய அயலவரை நான் ஏற்றுக்கொள்ள வேணும். அப்ப நான் என்னை அன்பு செய்கிறேன், என்னுடைய அயலவரையும் அன்பு செய்கிறேன் என்று நான் நிரூபிக்க முடியும். அப்ப கிறிஸ்துவின் மனத்தை கொண்டவர்களாக இருக்கணும். அவருக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் நாங்க சிறைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் நல்லவற்றை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். என்னுடைய மைண்ட் மாற்றப்பட வேணும். அதுக்கப்புறம் நான் அயலவரை அன்பு செய்ய முடியுமாக இருக்கும். இதுதான் நாங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். பிரேஸ் காட்.
அன்பு இறைவா, ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறேன், போற்றுகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது சிந்தனை ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள் ஆகட்டும். உமது அன்பு ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாக நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய உள்ளத்திலே அப்பா ஏற்பட்டு இருக்கிற ஆண்டவரே, அப்பா உமக்கு எதிரான சிந்தனைகள், எங்களுடைய பெருமை ஆண்டவரே, எங்களுடைய கோபம், என்னால் முடியும், நான் தான் எல்லாம் என்ற எல்லா அகங்காரம் ஆண்டவரே உமது கட்டுப்பாட்டுக்குள் இந்த நேரத்தில் கொண்டு வருமாறு வல்லமையிலே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஹalleluya. இதோ இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதோ அன்பில்லாத எங்களுடைய எல்லா எண்ணங்களையும் நீக்கி ஆண்டவரே, அப்பா உமது உண்மையினால் ஆண்டவரை எங்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஆண்டவரே, அப்பா அன்பின் செயல்களால் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா எங்களுடைய அயலவரை அப்பா நாங்கள் எவ்வாறு எங்களை அன்பு செய்கிறோமோ அது போன்ற எங்களுடைய அயலவரையும் நாங்கள் அன்பு செய்யவும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை அன்பு செய்கின்றோம் என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் நிரூபிக்கவும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஹalleluya ஹalleluya அப்பா எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீர் எடுத்து மாற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட்.